எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்தணும், சில நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும்னு நினைப்போம். ஆனா அது முடியாம போயிடும். இந்த ஒரு பொதுவான பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹாபிட்ஸ். வாங்க இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். புது வருஷம் பிறந்தா போதும், இந்த வருஷம் நான் கண்டிப்பா ஜிம்முக்கு போவேன், நிறைய பணம் சேமிப்பேன்னு பயங்கரமா சபதமெல்லாம் எடுப்போம். ஆனா என்ன நடக்கும்? ஜனவரி பாதிக்குள்ளேயே நம்ம எடுத்த சபதமெல்லாம் காத்துல பறந்து போயிடும். ஏன் ஏன் நம்மால ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்யவே முடியல? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை உங்ககிட்ட இல்ல. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, நம்ம கிட்ட மன உறுதி, அதாவது வில் பவர் கம்மியா இருக்குன்னு நாமளே நம்பரை குறை சொல்லிக்கிறோம். ஆனா அது உண்மையே இல்ல. உண்மையான காரணம் நம்ம கிட்ட ஒரு சரியான சிஸ்டம் இல்லாததுதான். அதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கும் அதை தொடர்ந்து செய்யறதுக்கும் ஒரு தெளிவான வழிமுறை இல்லாததுதான் பிரச்சனையே. அப்போ அந்த சிஸ்டம்னா என்ன? அதுதான் இந்த புத்தகத்தோட ஹீரோ, 1% விதி. கேட்கவே சிம்பிளா இருக்குல்ல? சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி பெரிய பிரம்மாண்டமான ரிசல்ட்டை கொடுக்கும்னு பார்க்கலாமாங்க? நம்ம பண்ற பெரிய தப்பு ஒரே ராத்திரியில ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறது தான். ஆனா ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தினமும் உங்களை வெறும் 1% மட்டும், ஜஸ்ட் 1% மேம்படுத்திக்கிட்டா போதும். அதுவே தினமும் 1% சோம்பேறித்தனப்பட்டா ஒரு வருஷம் கழிச்சு உங்க வளர்ச்சி கிட்டத்தட்ட 0ல வந்து நிற்கும். 1% ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா அந்த கணக்க பாருங்க. தினமும் 1% நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிச்ச இடத்த விட 37 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. 37 டைம்ஸ் பெட்டர். நம்பவே முடியலல்ல? இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். பெரிய பெரிய மாற்றங்களை டார்கெட் பண்ணாதீங்க, குட்டி குட்டி மாற்றங்கள்ல கவனம் செலுத்துங்க. இதுதாங்க அட்டாமிக் ஹாபிட்ஸோட மூலமந்திரம். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட். அதாவது இலக்குகளை விட வழிமுறைகள், அதாவது சிஸ்டம்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிற எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரே கோல் தான், தங்கம் ஜெயிக்கணும். ஆனா ஜெயிக்கிறது என்னவோ ஒருத்தர் தானே. அப்போ இலக்கு மட்டும் வச்சா போதுமா? அது வெற்றியாளர்களை தீர்மானிக்கிறதே இல்ல. ஜெயிக்கிறவங்க அவங்களோட கோலை மட்டும் யோசிக்கிறது இல்ல. அவங்க தினமும் என்ன பயிற்சி செய்யணும், எப்படி செய்யணும்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, உங்க இலக்கு பணக்காரன் ஆவதுன்னு வைங்க. அது கோல். அதுக்கான சிஸ்டம் என்ன? மாசம் மாசம் சம்பளத்திலேருந்து 20% சேமிக்கிறது. நீங்க சிஸ்டத்தை சரியா ஃபாலோ பண்ணா கோல் தானா அச்சீவ் ஆகிடும். அதனாலதான் ஆசிரியர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. கோலை மறந்துடுங்க, சிஸ்டத்தை காதலிங்க. உங்க கவனம் நீங்க செய்யற வேலையில இருக்கும்போது ரிசல்ட் தானாவே உங்களை தேடி வரும். சரி, ஏன் சிஸ்டம் முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கான பிராக்டிக்கல் கைடு தான் இந்த 4 விதிகள். இந்த 4 சிம்பிளான விதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கண்ணில் படும்படி வை, ஈர்ப்புடையதாக மாற்று, எளிமையாக மாற்று மற்றும் திருப்திகரமாக மாற்று. இப்போ இத ஒவ்வொன்னா உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. முதல் விதி, கண்ணில் படும்படி வை. அதாவது மேக் இட் ஆப்வியஸ். உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வரணுமா? புக்கை அலமாரியில பூட்டி வைக்காதீங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலையணை மேல அந்த புக்கை வைங்க. கண்ணுல பட்டாதான் அதை எடுத்து படிக்க தோணும். சிம்பிள். இரண்டாவது விதி, ஈர்ப்புடையதாக மாற்று. அதாவது மேக் இட் அட்ராக்டிவ். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யறது கஷ்டம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தோட அதை இணைச்சிடுங்க. உதாரணத்துக்கு, நான் வாக்கிங் போகும்போது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மியூசிக் கேட்பணும் ஒரு ரூல் போடுங்க. அந்த பாட்டு கேட்குற ஆசையே உங்களை வாக்கிங் போக வைக்கும். மூன்றாவது விதி, எளிமையாக மாற்று. இதுக்கு 2 நிமிட விதின்னு ஒரு மேஜிக் ரூல் இருக்கு. எந்த ஒரு புது பழக்கத்தையும் 2 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கிற மாதிரி ஆரம்பிங்க. தினமும் 1 மணி நேரம் படிப்பேன்னு ஆரம்பிக்காம தினமும் 2 பக்கம் படிப்பேன்னு ஆரம்பிங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமே. ஆரம்பிச்சுக்கிறா, அது தானா கண்டினியூ ஆயிடும். கடைசி மற்றும் 4வது விதி, திருப்திகரமாக மாற்று. நம்ம செய்யற விஷயத்துக்கு உடனடியா ஒரு ரிவார்டு கிடைக்கணும்னு நம்ம மனசு ஆசைப்படும். ஆனா பழக்கங்கள் உருவாக நேரம் எடுக்கும் இல்லையா? அதனால நீங்க உங்க பழக்கத்தை முடிச்சதும் ஒரு கேலண்டர்ல ஒரு டிக் மார்க் போடுங்க. அந்த டிக் மார்க்ஸை வரிசையா பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அதுதான் உங்களை அடுத்த நாளும் அந்த பழக்கத்தை செய்ய வைக்கும். இப்போ நாம பார்த்த இந்த சக்தி வாய்ந்த ஐடியாஸையும் 4 விதிகளையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான முதல் படியை நோட்டி நகரலாம். இது வெறும் தியரி கிடையாது, இது செயலுக்கான நேரம். நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா நீங்க ஒரு பெரிய மலையை ஒரே நாள்ல நகர்த்த வேண்டிய அவசியமே இல்ல. தினமும் ஒரு சின்ன கல்ல நகர்த்தினாலே போதும். அந்த சின்ன சின்ன நகர்வுகள் சேர்ந்து காலப்போக்கில் ஒரு மலையே நகர்த்தினும். ஆக சொல்லுங்க, உங்களுடைய அந்த 1% மாற்றம் இன்னைக்கு என்னவா இருக்க போகுது? நீங்க தொடங்க போற அந்த முதல் சின்ன பழக்கம் என்ன? யோசிங்க, இன்னைக்கே தொடங்குங்க.